பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசிரத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகும். ஞானப்பாட்டு புத்தகத்திலே 133 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 133. கர்த்தரை விண்மண் கடல் ஸ்தோத்தரிக்க செயல் உணர்ந்த ஆத்மாவே நீ கூடவும் ஸ்தோத்தரி. 133 ஞானப்பாட்டு. கர்த்தரை விண்மண் கடல் ஸ்தோத்தரிக்க செயல் உணர்ந்த ஆத்மாவே நீ கூடவும் ஸ்தோத்தரி. விண்ணில் சூரியன் நிலா ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பிராமணக கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சல் ஆடுகளும் பிள்ளைகமாக நாங்களுமே வணங்கி போற்றி துதித்து திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபை ஆசுவாதம் பெறும்படி நாங்கள் ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் திருவார்த்தையை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்மத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது ஞான சங்கீதங்களின் புத்தகம் 113 சங்கீதம். ஞான சங்கீத புத்தகம் 113 சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இதுமுதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசப்படுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாராதன முறைமைக்கு ஆரம்பமாக
ஜெபமாலை கீர்த்தனையிலே 127வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 127. தேவனே இயேசு நாதனே இத்தேவ ஆலயம் வந்திடும், தேவ ஆலயம் வந்தவர்க்கு அருள் திவ்ய ஆவியை ஈந்திடும். 127வது கீர்த்தனை. இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும், தேவாலயம் வந்தவர்க்கர திவ்ய ஆவியை ஈந்திடும், தேவாலயம் வந்தவர்க்கர திவ்ய ஆவியை ஈந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும், பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லரே, பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லரே, பாவநாசரமேசுவே உம்மால் பாத்திரராயிதை செய்தனர், பாவநாசரமேசுவே உம்மால் பாத்திரராயிதை செய்தனர், தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும், கூடி வந்துமையே பணிந்திட குறித்த சிறு ஆலயம், கூடி வந்துமையே பணிந்திட குறித்த சிறு ஆலயம், நாடி வந்தவர் யாவருக்கும் நல்வசனமுணவாகவும், நாடி வந்தவர் யாவருக்கும் நல்வசனமுணவாகவும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும், தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாக்கிடும், பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாக்கிடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய 11வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய 11வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கடவுள் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிறார், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் நீதிமான்கள் கடவுள் முன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள், கடவுளை பாடி அவர் நாமத்தாய் கடவுளே நம்மை ரட்சித்து வரும் கடவுள், மரணத்துக்கு தப்பு வைக்கிற வழிகள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிற பாடியே அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து இந்த நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இறுதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாக கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலாம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தாலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். பராபர் நம்மிடம் மன உருக்கம் உள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுதி நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரேயமோ உண்டாவதாக. மகிமை
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, பாவிகளாகிய நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கு மேலாக செய்ய வல்ல பேரன்புள்ள கர்த்தாவே, உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருளே. எங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து, நாங்கள் உம்மிடம் கேட்க துணியாதவற்றை எங்களுக்கு கொடுத்தல்ல வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்தாவியோடு தரசால எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 11வது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி அது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீது தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்பதே. மகிமையுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டுள்ள நிருப பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 முடிய. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 முடிய. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். அவ பக்தனை நீதிமானாக தீர்க்கிறவிட விசுவாசம் வைக்கிறவனுக்கு அவன் விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவா.
அந்தபடியே திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 11வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய. லூக்கா 18:9வது வசனம் துவங்கி. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்னிடத்தில் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து துயித்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய அபிரகாமை வளர்ந்து பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவனோரே மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனம் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேளை இது. வரக்கூடிய சனிக்கிழமை 17ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் உள்ள சச்சிதானந்தம் அவர்கள் தனது பிறந்த நாளை காண்கின்றார்கள். தனக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நாம் வாரந்தோறும் வயதான மக்களுக்காக நாம் ஜெபம் செய்கின்றோம். அதிலே தன்ராஜ் என்று சொல்லக்கூடிய அருமையான ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அவருடைய துணைவியார் நவநீதம் அம்மா அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். கடந்த வியாழக்கிழமை அன்று நவநீதம் அம்மா பரம இளைப்பாறுதலுக்குள் சென்றிருக்கிறார்கள். அவரை இழந்து தவிக்கக்கூடிய அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும்படி நாம் ஜெப நிலையிலிருந்து ஞானப்பட்டு புத்தகத்தில் 246 ஞானப்பட்டின் 3ஆம் சரணத்தை பாடுவோம். ஞானப்பட்டி எண் 246 3ஆம் சரணம். கர்த்தரை போற்று, அனைத்தையும் சீர்க்கு அமைத்தார், உன்னை காப்பாற்றி சுகத்தை தந்து அரவணைத்தார், மோசத்திலே செட்டைகளாலே அவரே உன்னை எப்போதும் மறைத்தார். 246 ஞானப்பட்டின் 3ஆம் சரணம். துதியில் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினவரே, விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், வயதான மக்களை உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம். விசேஷமாக வரக்கூடிய சனிக்கிழமை 17ஆம் தேதி தனது பிறந்த நாளை காணக்கூடிய கள்ளக்குறிச்சியில் உள்ள அருமையான சகோதரர் சச்சிதானந்தம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவளை பாதுகாத்தலும் ஆசுவத்தலும் ஓய்வு பெற்ற நாட்களிலே ஆண்டவர் நமது கிருபை தாங்கட்டும். அவருடைய அருமையான மனைவி கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். அவருடைய அருமையான மகளையும்
பேரப்பிள்ளையும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். படிப்பதற்கு ஞானத்தை புத்தி கூர்மையும் கொடுத்து அருமையுள்ள ஆண்டவராக நீதாம் இந்த குடும்பத்தை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைக்கணுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியார்களும். ஆண்டவராக உமது ஆசுவாதத்தை நிமித்தமாக கடந்த வியாழக்கிழமை அன்று எங்கள் மத்தியில் உள்ள அருமையான தாயார் நவநீதா அம்மாவை அழைத்துக் கொண்டீர். இது எங்களுக்கு வருத்தத்தை துயரத்தை உண்டாக்கினால் உமது திருவுள்ள சித்தத்துக்கு உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அருமையான ஐயா தன்ராஜ் அவளுக்கு வேண்டிக்குள்ள உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியார்களும். அதே போலவே டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி தம்பதியர்களை ஆசுவத்திலும் அருமையான வயதான காலத்திலே நீ கண்களுக்கு பார்வையும் சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தலும். அதே போலவே திருமதி மாணிக்கம் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரான கால்களில் பலத்தை கொடுத்து எழுந்து நடமாடி ஆலயத்துக்கு வருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். அருமையான சகோதரர் பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் கனகராஜ், ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான நாட்களிலே ஆண்டவராக நீ தம்மை உற்ற துணைவராக பாதுகாவலராக இந்த அருமையான குடும்பத்தை வழி நடத்தும். ரெவரண்ட் சாம் ஐயாசாமி அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவளையும் அவளுடைய மனைவியையும் பாதுகாத்தலும் அதுக்கு ஆஸ்வாத்துடைய கரம் அந்த அருமையான அடியார் மீது இறங்கட்டும். அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்களே ஆண்டவராக ஆஸ்வாத்துடைய கரம் இறங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் ஜெயபாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே போலவே அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்சாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாத்துடைய கரம் அவள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும், வழி நடத்தும், ஆஸ்வாத்தை நிறைவாய் தர வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே கிறிஸ்டபல் திவ்யா அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ராக்ஸ்டன் இயன் அவர்களுக்காகவும் பிராண்டன் ரியன் அவர் அருமையான இரட்டை பிள்ளைகளும் கருத்தில் ஒப்படுகிறோம். அதே போலவே பிரார்த்தனா சாமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கெரன் கெலிட்டாவை நீங்கள் ஆஸ்வதிங்க. ஆண்டவராக நீதாமே உடன் பிறந்தக்கூடிய சகோதரி கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த அருமையான பிள்ளைகளும் கரத்தில் தாங்கி நீதியினுடைய வலது கரத்தில் தாங்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான பிள்ளைகள் ஜோகனுக்காகவும் சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். படிப்பதற்கு நல்ல ஞானத்தை புத்தி கூர்மையை பலத்தை கொடுத்து முதல் தரமான பிள்ளைகளாக விளங்குவதற்கு கிருபை தாங்கட்டும். ஜோன் சில்வியா பிரேமலூதசாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கரம் கூட இருக்கட்டும். ஜேடி நிர்மலா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும் நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போட வேண்டுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே சிஎம்சி வேலூரில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் சாலமோன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய கால்களிலே ஏற்பட்டிருக்கூடிய அறுவை சிகிச்சைகளில் ஆண்டவராக கரம் கூட இருக்கட்டும். அதே போலவே ராஜகுமாரி விமலநாதன் அவர்களுக்காகவும் மங்களம் வில்லியம்ஸ் அவர்களுக்காகவும் லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவளுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளிலே ஆண்டவராக கரம் கூட இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாத்திரம் ஔஷதமாக மாற்ற வேண்டுமா கேட்கின்றோம். அருமையான சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவராக நீதாமே சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாத்தலும். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக ஆஸ்வாத்திரை கரம் அவர்களை வழி நடத்தி அநேகருக்கு ஆஸ்வாத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக விளங்குவதற்கு உதவி செய்யமா கேட்கிறோம். விசேஷமாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பெயர் சொல்லாமல் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கருத்தில் ஒப்படுக்கிறோம். காயப்பட்ட கரத்திலிருந்து வழிக்கூடிய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிக்க கேட்டோம். ஆண்டவராக நீதாம் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றீர் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே ஆண்டவராக சமூகத்து முன்பாக நாங்கள் இதை ஒப்படைக்கின்றோம். விசேஷமாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கருத்தில் ஒப்படுகிறோம். அது ஆஸ்வாத்திய கரம் நிறைவாக இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட தங்கி இருக்கணுமா நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றென்று சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமேன். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 213வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 213 முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்த செய்து கொள்வோம். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகின்றேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீரை அண்டினேன், நீர் மண்ணான பாண்டமான என்னை அன்பாய் பாருமேன். 213 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்கள்.
விசுவாச பக்தியாய் பணிகிறேன். தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீராய் ஆண்டினேன். நீர் மன்னான பாண்டமான எனாய் அன்பாய் பாருமே. எனாய் சுத்த சீர்படுத்த ராஜ்யம் பண்ணும் கர்த்தரே. எனாய் சொந்த ஆடாய் கொண்ட மெய்ப்பரான உம்மையே சேர்வேனாக நீரன்பாக எனாய் பாரும் இயேசுவே. தயவோடே நீரோமோடே ஐக்கியமாமெல்லாருக்கும் ஈவதான இன்பமான ராஜ்யமென் மேல் வரவும். யாவும் நீரே தேவரீரே எனாய் பார்த்து காட்சியும். ஆயன் ஞான பொழுதான தேவாட்டு கூட்டியே எனதாவி உம்மை தாவி தேடும் மானவாளனே. பாட்சத்தோடும் தயவோடும் எனாய் பாருமே பாரு. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடித்தருகே வாசி கேட்ட இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம் துவங்கி 14வது வசனம் முடியும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போல இராதபடினால் உமை ஸ்தோத்திரிக்கின்றேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தெல்லாம் உமக்கு தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தரேசு பேசிடுவா, காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தரேசு பேசிடுவா. கவலை துன்பம் தீர்த்திடுவா, கர்த்தர் வாக்கு மாறிடாதே. கவலை துன்பம் தீர்த்திடுவா, கர்த்தர் வாக்கு மாறிடாதே.
தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்தே தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்திய சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, நம்முடைய ஆன்லைன் சர்வீஸை தவறாமல் ஒழுங்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாயார் நவநீதம் அம்மா அவர்கள் கடந்த வியாழக்கிழமை அன்று பரம இளைப்பாறுதலுக்குள் சென்றார்கள். ஒவ்வொரு ஆலய ஆராதனையும் வயது மூப்பின் காரணமாக அவர்கள் ஆலயத்துக்கு சென்று அவளுடைய ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது. 2 பேரும் வயது மூப்பினுடைய காரணமாக. ஆகவே கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய ஆன்லைன் சர்வீஸை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் அவளை நான் சந்திக்கும் போது, இந்த பாட்டு பாடுந்த இவர் தானே, இந்த லேடிஸ் வாய்ஸ் இவங்க தானே, இந்த பகுதி இப்படி தானே இருக்குது அப்படி என்று சொல்லி தெளிவாக ஒவ்வொருவரையும், நாங்கள் யாருடைய முகத்தையும் காட்டுவதில்லை, பாடல் பாடக்கூடியவர்களுடைய முகத்தை காட்டுவதில்லை, ஆனால் அதையெல்லாம் கவனித்து எங்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு முறையும் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய துணைவியார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மகன் என்று சொல்லி மிகவும் அன்பாய் விசாரித்த அருமையான தாயார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கர்த்தருடைய பரம ஸ்தானத்துக்குள் சென்றிருப்பது மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கணவரை விட்டு அவர்கள் போயிருப்பது, அவருடைய கணவனார் வயது மூப்பின் காரணமாக அவரால் பலவீனத்தின் நிமித்தமாக எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் கர்த்தர் அவளை தாங்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளுக்குள்ள செய்திக்குள்ளாக நாம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 11வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக வந்திருக்கின்றோம். இந்த 11வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு அளிக்கின்றது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஜெபத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. அதை தான் சற்று நேரம் முன்பாக வாசிக்கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய உள்ள சம்பவம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று இயேசு கூறினதை லூக்கா 18வது அதிகாரம் முழுவதும் 4 சம்பவங்களை ஒருங்கிணைத்து சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 4 ஜெபங்கள் இருக்கு. முதல் ஜெபம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் உடைய ஒரு விதவையினுடைய ஜெபம், ஒரு விதவையினுடைய ஜெபம் சொல்லப்படுகின்றது. லூக்கா 18வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனம். 2வது ஜெபம் எது என்று சொன்னா 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய. அதை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா 15லிருந்து 17 வசனம். ஆயக்காரன், பரிசேயன் இவர்களுடைய ஜெபம். 3வது சம்பவம் சொல்கிறது 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் முடிய. ஒரு நியாயாதிபதியினுடைய வேண்டுதல். 4வது ஜெபம் எது என்று சொன்னால் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய, அந்த அதிகாரம் முடிய ஒரு குருடனுடைய விண்ணப்பம். ஆகவே இந்த 18வது அதிகாரத்தில் 4 ஜெபங்கள் சொல்லப்படுகிறது. விதவையினுடைய ஜெபம் ஒரு நம்பிக்கையின் ஜெபம். இந்த ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபம் ஒரு பெருமையினுடைய ஜெபம், ஒரு தாழ்மையினுடைய ஜெபம். ஒரு நியாயாதிபதியினுடைய வேண்டுதல் அறியாமையின் ஜெபம். ஒரு குருடனுடைய விண்ணப்பம்
இடைவிடாத ஜெபம் என்று சொல்லி 4 ஜெபங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபம் என்பது என்னை மையப்படுத்துவதல்ல, கர்த்தரை மையப்படுத்துவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடியும் ஒரு அதிகாரம் எது என்று சொன்னால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் உள்ள 43 வசனங்கள். இரண்டாவது, இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி. 2 பேர் போய் ஜெபம் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் வெளியிலே நின்னா, ஒருத்தன் உள்ள போனா. உள்ள போனவன் பரிசேயன், வெளியே நின்ன ஆயக்காரன். அவன் பெருமையா ஜெபம் பண்ணா, அவன் தாழ்மையா ஜெபம் பண்ணா என்று சொல்லக்கூடிய சம்பவத்துல இன்றைக்கு அந்த ஜெபத்தை 5 விதமான பார்வைகளினால் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பார்வை சமுதாய பார்வை, த சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. சமுதாயம் இவர்களை எப்படி பார்த்தது? இதில் வரக்கூடிய 2 மனிதர்கள், ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்று சொன்னால் வரி வசூலிப்பவன். பரிசேயன் என்று சொன்னால் நியாயப்பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கிறவன். இந்த 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் ஜெபத்துக்கு வருகின்றார்கள். ஒருவேளை இப்போ உள்ள காலமா இருந்தா ஆயக்காரனுக்கு ஒரு தனி கோயில், பரிசேயனுக்கு ஒரு தனி கோயில் என்று சொல்லி கோயிலை பிரிச்சிருப்பாங்க. ஆனா இப்படி இங்க பிரிக்கல. 2 பேருக்கும் ஒரே ஆலயம்தான். அந்த ஜெப ஆலயத்துக்கு 2 பேருமே வருகின்றார்கள். 2 பேரும் சென்ற இடமும் நோக்கமும் ஒன்று. கடவுளை பார்க்கணும், கடவுளிடத்துல வேண்டுதல் செய்யணும். 9வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணியவர்கள். நான் தான் யோகியம், மற்றவெல்லாம் அற்பம் அப்படின்ற மாதிரி பார்க்கிற பார்வை, பேசுற பேச்சு, செய்கிற செயல்கள் இந்த பரிசேயர்கள். தங்களை உயர்ந்தவர்கள் என்றும் நேர்மையானவர்கள் என்றும் பரிசுத்தமானவர்கள் என்றும் அவர்கள் தங்களை எண்ணிக்கொண்டார்கள். நாங்க தான் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், நாங்க தான் ரொம்ப பர்ஃபெக்ட், மிஸ்டர் கிளீன், நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று. இந்த ஆயக்காரர்கள் இருக்கின்றார்களே, இந்த வரி வசூல் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள் என்பதை விட மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் நேர்மையற்றவர்கள், அற்பமானவர்கள், அசுத்தமானவர்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். இதுதான் முதல் பார்வை, த சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பரிசேயன் என்பவன் மதிப்புள்ளவன், உயர்ந்தவன். ஏன் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகளை ஒன்று விடாமல் பின்பற்றி ஆசாரங்களை கடைபிடித்தவர்கள். நியாயப்பிரமாணத்தையும் அதை துணை விதிகளையும், பைலாஸை கடைபிடித்தவர்கள். இந்த ஆயக்காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் வரி வசூல் செய்யக்கூடியவர்கள், வரி தண்டுபவர்கள். இவர்களை ஏன் மக்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, வரி செலுத்துறது யாருக்குமே பிடிக்காது. அது ரோட் டாக்ஸா இருந்தாலும் சரி, அது இன்கம் டாக்ஸாக இருந்தாலும் சரி, அது டோல் டாக்ஸாக இருந்தாலும் சரி, பிடிக்காது. இவர்களுக்கு ஏன் பிடிக்காது என்று சொன்னால், இவர்கள் யூதரிடமிருந்து பணத்தை பெற்று ரோம அரசுக்கு கொடுப்பதினால் இவர்களை மக்களுக்கு பிடிக்காது. இவர்கள் யூதர்கள் தான், ஆனா இவங்க ரோம அரசினால் நியமிக்கப்பட்டவர்கள், ரோம அரசினுடைய கைக்கூலிகள் என்று சொல்லி மக்கள் அவர்களை கருதினார்கள். மற்றவர்களால் இழிவாகவும் பரிசேயர்கள் உயர்வாகவும் இவர்கள் பார்த்தார்கள். இதுதான் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறது. இவங்க பணத்தை வாங்கி இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அரசாங்க உத்தியோகஸ்தர்கள். அந்த அரசாங்கத்துக்கு இவர்கள் வரியை வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பது. இது முதல் பார்வை. 5 விதமான பார்வைகள் உண்டு. முதல் பார்வை த சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, சமுதாய பார்வை. 2வது சுய பார்வை, 11-12 வசனங்கள், த இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, 11-12. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியதெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பரிசேயன் தன்னை எப்படி பார்த்தான், ஆயக்காரன் தன்னை எப்படி பார்த்தான் என்பதுதான் த இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, சுய பார்வை. பரிசேயன் தன்னைத்தானே நீதிமானாக பார்த்தான். நான் ரொம்ப நீதிமான்,
கம்பேர்ட் டு அதர்ஸ், என்ன போல ஒரு பர்ஃபெக்ட் கிடையாது. கடவுளுக்கு இதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். உபவாசம் இருக்கின்றேன். இந்த உபவாசத்தை குறித்து லேவியருக்கு எழுதின ஆகமம் 16வது அதிகாரம் 29 34 வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னா, சுருக்கமா சொன்னா உபவாசம் அன்னைக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதுதான் சொல்லப்படக்கூடியது. லேவியர்கள் எழுதின ஆகமம் 16வது அதிகாரம் 29 34 வசனங்கள். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் போது லேவியருக்கு எழுதின ஆகமம் 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய உணவு சமைக்க கூடாது. ஆகவே உபவாசம் என்று சொன்னா வேலையும் செய்யக்கூடாது, சாப்பாடும் செய்யக்கூடாது. இதுதான் உபவாசம். அதுதான் இவன் சொல்கிறான், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் செய்கின்றேன். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 104 முறை, 104 நாள், 365 நாள்ல 104 நாள் உபவாசம். நியாயப்பிரமாணம் வலியுறுத்ததை விட இவன் அதிகமாய் செய்கிறான். நியாயப்பிரமாணம் சொல்கிறது ஒரு தடவை இருந்தா போதும்னு சொல்லுது. ஆனா இவன் வாரத்துக்கு 2 முறை இருக்கின்றான். பெருமையான வார்த்தைகள். லேவியர்கள் ஆகமம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா, தேசத்திலே கனி, விளைச்சல், தசம பாகம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தசம பாகம் 10ல் 1 கொண்டு வந்து கொடுக்கணும். அது கனியாக இருந்தாலும் சரி, அது விளைச்சலாக இருந்தாலும் சரி. ஆகவேதான் நான் சொல்கிறேன், என் வருவாயில் தசம பாகம். தன்னை ஒரு நீதிமானாக அல்ல, உயர்ந்த நீதிமானாக காட்ட வருகின்றான். வெறும் சாதாரண நீதிமான் இல்ல, உயர்ந்த நீதிமான். தன் சம்பாதியத்திலெல்லாம் தசமபாகம் தருகிறேன் என்று சொல்கிறான். 12வது வசனம், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொன்னதுக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த தசமபாகம் செலுத்துறவங்க தங்களுடைய வருமானத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்துல 10ல் 1 கடவுளுக்கு கொடுக்கிறார்கள் தசமபாகம். சில பேர் இதை காட்டிலும் ஒருவேளை ஆபீஸ்ல லோன் போட்டா அந்த லோன்லயே தசமபாகம் கொடுக்கிறாங்க. அது சரியா தப்பாலாம் நான் சொல்ல முடியாது. சில பேர் பிஎஃப்ல காசு வாங்கினா அதுலயே தசமபாகம் கொடுக்கின்றார்கள். சில பேர் இன்சென்டிவ் வாங்கினா அதுலயும் தசமபாகம், ஓவர் டைம் செய்தா அதுலயும் தசமபாகம், எல்லாவற்றிலும் தசமபாகம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் தசமபாகம். இந்த ஆயக்காரன் இருக்கிறானே, தன்னை ஒரு குற்றவாளியாக, அக்கிரமக்காரனாக, ஆண்டவரை அவமதித்த பாவியாக தன்னை தாழ்த்தி கடவுளுடைய இரக்கத்துக்காக வேண்டுகின்றான். பரிசேயன் தன்னை நீதிமானாக அல்ல, உயர்ந்த நீதிமானாக பார்க்கின்றான். ஆயக்காரன் தன்னை பாவியாக பார்க்கின்றான். இதுதான் அவர்களை பார்த்த பார்வை. இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒன்று சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, சமுதாய பார்வை. 2வது இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. 3வது பார்வை என்னவென்று சொன்னால், ஒருவரை ஒருவர் பார்த்த பார்வை, அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். பரிகாரர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்தது. இந்த பரிகாரர் என்று சொன்னா கொள்ளைக்காரர் என்று சொல்லி அர்த்தம். தீயவர், விபச்சாரக்காரர், இவர்களைப் போல மட்டும் இல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். பரிசேயன் ஆலயத்தின் பீடத்தருகே நிற்கின்றான், முன்னாடி நிற்கிறான். ஆயக்காரன் ஆலயத்தினுடைய வாசலில் நிற்கின்றான். இப்போ பீடத்தண்டே நிற்கிறவன் யார் தன் பின்னாடி நிக்கிறான்னு சொல்லி பாக்குறான். அப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி நின்னா பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு பாக்குறது இல்லை. அதனால அந்த கோயில்ல பார்த்தா சில பேர்
ஆலயத்துல முன்னாடி வந்து உட்காருவாங்க. பின்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குது, நான் சிலுவைய பலிபீடத்தை இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கேன் சொல்லி ஆலயத்துக்கு முன்னாடி உட்காருவாங்க. ஆனா பின்னால் நிற்பவர் யார் முன்னாடி நிற்கின்றார்கள் என பார்க்க வாய்ப்பு உண்டு. சில பேர்லாம் உண்டு, வந்தா கடைசி பெஞ்சில தான் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அப்பதான் யார் வரா யார் போறா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு மத்தவனை பத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு கடந்த காலத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா அந்த ஆயக்காரன் தன் பின்னால் நிற்கக்கூடிய இந்த ஆயக்காரன் இந்த பரிசேயன் பார்க்கிறானே ஒழிய, ஆனா அந்த ஆயக்காரன் முன்னாடி நிற்கக்கூடிய பரிசேயனை அவன் பார்க்கவில்லை. ஆயக்காரனை பொல்லாத பாவியாக இந்த பரிசேயன் பார்க்கின்றான். அப்படி இல்லாததினால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஸ்தோத்திர ஜெபமா இல்லை நன்றி செலுத்தும் இறை மன்றாட்டா? வசனத்தை நான் திரும்பி வாசிக்கிறேன். வாரத்தில் பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகார அநியாயக்கார விபச்சாரக்கார ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உமை ஸ்தோத்திரிக்கின்றேன். அப்ப இது ஸ்தோத்திர ஜெபமா? நன்றி செலுத்தக்கூடிய இறை மன்றாட்டா? இத போலதான் நமக்கும் சில நேரத்துல இந்த மாதிரி ஜெபங்க மனசுல வருது, வாயில வருது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நைட் பிரேயர் நடத்துறாங்க. இப்பெல்லாம் நைட் பிரேயர்னு சொல்லிட்டு சாயங்காலம் 7 மணில இருந்து 10 மணிக்கு நடத்துவாங்க. இதை நைட் பிரேயர்னு சொல்றாங்க. சில பேர் 9 மணில இருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் நடத்துவாங்க. அது நைட் பிரேயர்னுவாங்க. விடிய விடிய நடத்த எதுவா இருக்கணும். அந்த நைட் பிரேயர்ல வரவங்க சொல்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எல்லாரும் உலகமே தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க மட்டும் முழிச்சிட்டு இருந்து உங்களுக்கு ஜெபம் பண்றோம். இது பரிசேயனுடைய ஜெபம். ஒன்னு மட்டும் முழிச்சிட்டு இருந்து ஜெபம் பண்ண சொல்லி சாமி ஏதாவது சொன்னாரா? நீயா தானே வந்த ஜெபம் பண்றதுக்கு. அப்ப ஏன் இந்த வார்த்தைகளை நீ சொல்லுகின்றாய்? நீ போய் தூங்கு. இப்படிப்பட்ட ஜெபங்கள் திருத்திக் கொள்வதற்காக சொல்கின்றேன். நீ என்ன செய்யலான்னு சொன்னா, ஆண்டவரே, இப்படி ஜெபிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீரே, உனக்கு நன்றி என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாம். எல்லாரும் தூங்குறாங்க, நான் மட்டும் முழிச்சிட்டு இருக்கேன்னாக்கா உன்னை யாராவது கண்டிப்பு பண்ணாங்களா, கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லையே. உன்னை திருத்திக் கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். பக்தி மார்க்கம், நல்ல குணம், நல்ல பண்பு இருந்த போதிலும் வேண்டாத சில காரியங்கள் இந்த பரிசேயன் இடத்துல இருக்கிறது. இதைதான் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய பார்வை. நல்ல பக்தி மார்க்கம், வாரத்துல 2 தடவை உபவாசம், நல்ல குணம், தசமபாகம் கொடுக்கிறது, நல்ல பண்பு, ஏழைகளுக்கு இறங்குவது இருந்த போதிலும் வேண்டாத சில காரியம் அடுத்தவனை பார்க்குது. அவன் இவன் நான் என்னுடைய தன்னை மையப்படுத்திய ஜெபம், பெருமையின் ஜெபம். இதுதான் இந்த பரிசேயன் செய்கிறான். ஆனா கடவுளுடைய அன்பிற்காக, கடவுளுடைய இரக்கத்துக்காக, கடவுளுடைய காருண்யத்துக்காக இந்த பரிசேயன் ஜெபம் செய்யவில்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆண்டவரே, நீ என்ன நேசித்தீர், நான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறேன், நீ எவ்வளவு இரக்கமுள்ளவ, உம்முடைய காருண்யத்துக்காக, இப்படி ஒரு வார்த்தை கூட அந்த ஜெபத்துல இல்ல. தன்னுடைய பெருமைகளையும் புகழ்ச்சியும் செலுத்திய இடமாக ஜெபம் அவன் செய்கின்றான். ஜெபம் அப்படி செய்வதற்காக அல்ல. உங்களை மறைத்து கடவுளை உயர்த்துங்கள். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்துல ஒரு பெரிய சம்மரிய ஒப்பிப்பாங்க. அந்த சம்மரிய அந்த ஜெபத்துல இருக்கும். எனக்கு தெரியும், ஒருத்தர் உண்டு, அந்த ஜெபத்தை கேட்டா போதும், அவர் பிரசங்கம் முழுத்தும் அந்த ஜெபத்துல இருக்கும். அவர் என்னென்ன செய்ய போறாருன்றதெல்லாம் ஜெபத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஜெபம் அல்ல, உன்னுடைய புகழ்ச்சிக்காக நீ செய்யக்கூடிய ஜெபம். ஆனா ஆயக்காரன் என்ன செய்கிறான்? கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். வசனம் தான் சொல்லுங்க, 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டே, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். கண்ணை கூட ஏறெடுத்து பார்க்கல. ஆனா இவன் பெருமையா நின்றுட்டு பின்னாடி யார் வந்திருக்கா, எவர் வந்திருக்கா, யார் ஜெபம் பண்றான்னு பாக்குறான். 121 சங்கீதம் சொல்லுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
ஆகவேதான் சொல்கிறான், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் விண்ணை அல்ல மண்ணை பார்த்து ஜெபிக்கிறான். வசனம் 18 அதே சொல்கிறது. அவன் விண்ணை அல்ல மண்ணை பார்த்து ஜெபிக்கிறான். முன்னால் யார் பின்னால் யார் என்று சொல்லி அவன் பார்க்கவில்லை. அவன் கேட்பதெல்லாம் என் மேல் கிருபையாயிரும் தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் கிறிஸ்தவர்களா, இல்லை உங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தற்பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களா? உன்னை தாழ்த்தி கடவுளுடைய இரக்கத்தை நீ நாட வேண்டும். 3 பார்வைகளை சொன்ன. ஒன்று சமுதாய பார்வை, ஒன்று தங்களை தாங்களே பார்த்து கொண்ட பார்வை, இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. 3வது அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. 4வது குறிப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னா, அவர்கள் கடவுளை பார்த்த பார்வை, about God's point of view. அவள் கடவுளை எப்படி பார்த்தார்கள்? வசனம் 11 சொல்கிறது, பரிசேயர் நின்று, தேவனே, நான் பரிகார, அநியாயக்கார, விபச்சாரக்கார ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போல இராததனால் உமக்கு ஸ்தோத்திரிக்கின்றேன். The Pharisee prayed to himself. NIV-ல ஆங்கில வேத புத்தகத்தில் சொல்கிறது, The Pharisee prayed to himself. தனக்குள்ளே தன்னை நோக்கியே ஜெபம் பண்ணி கொண்டான். அதாவது தனக்குத்தானே ஜெபம் பண்ணி கொண்டான். பெயரளவில் கடவுளுக்கு ஏறெடுக்கப்படுகிறது, ஆனால் உண்மையில் தனக்குத்தானே ஏறெடுத்து கொண்ட ஒரு ஜெபம். மூல மொழியான, நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. அந்த மூல மொழியான கிரேக்கத்துல இந்த ஜெபம் 33 வார்த்தைகளை கொண்டது. 33 வார்த்தைகளை கொண்டது. இந்த ஜெபத்துல, இந்த 33 வார்த்தைகள் கொண்ட ஜெபத்துல தேவனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு முறை தான் வருது. அப்ப 33ல 1 போச்சுன்னா 32 வார்த்தைகள் தன்னை பத்தியே தான் சொல்றான். எப்படி சொல்றான்னா, 5 முறை நான், எனது, எனக்கு என்ற பதங்களை உபயோகப்படுத்துகின்றான். திரும்ப நான் வாசிக்கிறேன். பரிசேயர் நின்று, தேவனே, அது ஒண்ணுதான். நான் பரிகார, அநியாயக்கார, விபச்சாரக்கார மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இல்லாத, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்தெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வரேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். நான், எனது, எனக்கு என்று சொல்லக்கூடிய பதங்களை 5 முறை மூல மொழிபெயர்ப்பில் அவன் பயன்படுத்துகின்றான். கடவுள் என்று சொல்லி 1 முறை சொல்கிறான். ஆகவே இந்த ஜெபத்துல கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லை. தன்னை மையப்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஜெபம். அவன் கடவுளை போற்றவில்லை, தன்னை தானே போற்றிக் கொள்கிறான். தனக்கு உயிர் தந்ததுக்காக, தன்னை காத்ததுக்காக, ஆலயத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி என்று சொல்லியிருக்க வேண்டும். தான் அறிந்த பாவிகள் மீதெல்லாம் குற்றம் சுமத்துகின்றான். அவனுக்கு என்னென்ன பாவைகள் எல்லாம் தெரியுமோ, பாவம் செய்ததெல்லாம் தெரியுமோ, பாவமான காரியங்கள் தெரியுமா, அந்த பாவங்களுக்கு மீது குற்றம் சுமத்துகின்றான். தனக்குத்தானே ஒரு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுத்துக்கிறார். கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்ன்றது மற்றவங்க கொடுக்கிறது, நற்சான்றிதழ். ஆனா இவர் தனக்குத்தானே கொடுத்துக் கொள்கின்றான். கடவுளுக்கு முன் நீ எதையும் மறைக்க முடியாது. அவர் நம் உள்ளந்தீரங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நான் நல்லவன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன், ஆகவே நீர் என்னை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டவர் என்ற எதிர்பார்ப்பு. நான் இவ்வளவு செய்கிறேன், தேர்ஃபோர் நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். நான் எதுவும் செய்யலன்னா பரவாயில்ல, நான் தான் செய்யறேன்ல, அதனால நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆனா இந்த 13வது வசனம், அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, கடவுளை பார்த்த பார்வை, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும், இறங்கி அருளும். பரிசேயன் தனக்குத்தானே மெரிட் இருப்பதாக அவன் நினைக்கல. நான் தகுதி, பரிசேயன் நினைக்கிறான் தனக்கு மெரிட் இருக்கு, தகுதி இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா ஆயக்காரன் தனக்கு இரக்கம் வேண்டும், மெர்சி வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறான். நான் தவறு செய்து விட்டேன் என்று தன்னை தண்டித்து விடாதேயும் என்று அவற்றை உணர்ந்து ஒத்துக்கொண்டு இரக்கத்துக்காக மன்றாடக்கூடிய ஒரு ஆயக்காரன். இன்னைக்கு பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சையில ஒரு பையன் காப்பி அடிச்சிடறான். கையை மையமா பிடிச்சிட்டாங்க, பிட் பேப்பரோட பிடிச்சிட்டாங்க.
அவன் கெஞ்சுறான், சூழ்நிலையை விளக்குறான். அந்த ஆசிரியர் அவன் மீது பரிதாபப்பட்டு அவரை மன்னித்து விடுவது, அதுதான் இரக்கம். சரி போனா போது, போ, அடுத்த தடவையிலிருந்து காப்பி பண்ணாது, ஆனா இன்னைக்கு பிறகு எழுத வேண்டாம் என்று விடுவது இரக்கம். 40 மார்க் வாங்கக்கூடிய இடத்துல 40 மார்க் வாங்கினா பாஸ் என்று சொன்னா, 35 மார்க் எடுத்தவனுக்கு ஒரு 5 மார்க் போட்டு அவனை தேர்ச்சி செய்வது, அதுதான் கிரேஸ் மார்க். அது இரக்கத்தின். தகுதியற்றவனுக்கு தகுதி மிஞ்சி அருளப்படுவது கிருபை. தகுதியற்றவனுக்கு தகுதி மிஞ்சி அருளப்படுவது கிருபை. தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு தண்டிக்கப்படாமல் விட்டு விடுவது இரக்கம். தகுதியற்றவனுக்கு கிருபையும் இரக்கமும் கடவுள் இங்கு கொடுக்கின்றான். கடவுள் பார்த்த பார்வையில் ஒருவன் தன்னை தகுதி அற்றவனாக பார்க்கின்றான், மற்றொருவன் தான் எல்லாவற்றிலும் தகுதி உள்ளவன் என்று பார்க்கின்றான். 4 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். சமுதாய பார்வை, அவர்களை பார்த்து கொண்ட பார்வை, மற்றவர்கள் அவளை பார்த்த பார்வை, அவர்கள் கடவுளை குறித்து பார்த்த பார்வை. 5வது காரியம், இயேசு அவர்களை பார்த்த பார்வை. இயேசு அவர்களை எப்படி பார்த்தார்? ஜீசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இயேசு அவளை பார்த்த பார்வை. 14வது வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அவன் அல்ல இவனே, கடவுள் பார்வையில் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பரிசேயன் தன்னை நீதிமானாக காட்டுகின்றான், ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீடு திரும்புகின்றான். இவன் தன்னை நீதிமான் அவன் சொல்லிக்கிட்டான், ஆனா உண்மையாக நீதிமான் ஆயக்காரன் என்று இயேசு சொல்கின்றான். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, நாம் கடவுளால் நீதிமான்களாக்கப்படுகிறவர்களே தவிர நம்மையே நாம் நீதிமான்கள் என்று தீர்ப்பளிக்க கூடாது. உன்னை மத்தவன் தான் சொன்னோம் அவர் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப நீதிமான் என்று நீயே சொல்லிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறார். 14வது வசனம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய ஜெபங்களுடைய முடிவு என்ன? ஆண்டவர் சொல்வது, ஒருத்தன் தன்னை ரொம்ப நீதிமான் சொன்னா அவன் அல்ல, தன்னை நீதிமானாக இல்லைன்னு நினைச்சான் பாரு, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். The Pharisee was near to the altar of God, but the publican was nearer to the God of altar. பரிசேயன் பலிபீடத்தின் அருகில தான் இருந்தான், அது அவனுக்கு வெறும் பலிபீடம். ஆனா ஆயக்காரன் தூரத்துல நின்றான், தாழ்மையினால் பலிபீடத்தில் ஆண்டவரை நெருங்கினான். இதுதான் அவனுக்கு இவனுக்கு உள்ள வித்தியாசம். இன்னைக்கு நம்மை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. அவங்க பார்க்கிற பார்வை, அவங்க என்ன கிளாஸ் போட்டிருக்காங்களோ அந்த கலர் தான் தெரியும். ஆனா இறைவன் நம்மை எப்படி பார்க்கின்றார் என்பதுதான் முக்கியம். இயேசு நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். அதை தான் இந்த 4 ஜெபங்கள் சொல்லுகிறது. விதவையினுடைய ஜெபம் ஒரு நம்பிக்கையின் ஜெபம், ஆயக்காரனுடைய ஜெபம் ஒரு தாழ்மையினுடைய ஜெபம், நியாயாதிபதியினுடைய ஜெபம் ஒரு அறியாமையினுடைய ஜெபம், கண் தெரியாதனுடைய ஜெபம் விடாப்பிடியான ஜெபம். அருமையான விசுவாசிகளே, இன்று உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? இன்று உங்கள் ஜெபம் உங்களையே நீதிமான்களாக மாற்றுகிறதா, இல்லை கடவுள் உங்களை நீதிமான்களாய் மாற்றி உங்களை வீட்டுக்கு அனுப்புகின்றார்? சிந்தனை செய்யுங்கள். கடவுளுடைய கிருபையிலே வாழுங்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது ஆசுவாத்துக்காக, உமது ஆளுகைக்காக, எங்களை நீர் பார்க்கக்கூடிய பார்வைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது ஆளுகையும் உமது கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் தகுதியற்றவர்கள் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும்
நாம் அனைவரோடும் நம்ம குடும்பங்களோடும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களோடும் இன்று சதகம் தங்கியிருப்பதாக. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் சேனல்ல கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் மூலமாக சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனல்ல கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற முடியும். இந்த ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கு, தமிழ் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 12வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 185 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 185. பரமண்டலத்தில் உள்ள மகிமையின் ரம்மியம், இயேசு என்ற அன்புள்ள இரட்சகரின் பொக்கிஷம், பரலோக நன்மைகள் என்னுடைய ஆறுதல். 185 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். இயேசு என்கிற
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து எங்களை நீதிமான்களாக மாற்றக்கூடிய நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு நீ செய்துக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்தில் பெற்றுக்கொண்டதே நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆஸ்வதி தர வேண்டுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கு செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்தில் இருந்து எந்தவிதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தை என்று தாரும். என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல பாட்டிலை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்பனாதரும் தீமை தரிசத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென்.
துதி பாடலாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 400வது ஞானப்பாட்டின் முதல் சரணத்தையும் 4ஆம் சரணத்தையும் பாடுவோம். இது பத்லமே ஜீகன்பால்கினால் இயற்றப்பட்ட ஒரு பாடல். 400வது ஞானப்பாட்டு முதல் சரணமும் கடைசி சரணமும். அனாதியாம் பராபரா எல்லாருக்கும் நீர் கத்தா, என் சுவாமி, என் பிதாவே, என் ஆண்டவர், என் இயேசுவே, என் தயவுள்ள கிறிஸ்துவே, என் நாதனும் நீர்தாமே. வாரும் தாரும் ஆசீர்வாதம், தேவ கடாட்சம், சமாதானம் எனக்கு கொடுக்க வாரும். 400வது ஞானப்பாட்டின் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பாடுவோம். ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக திரியேக பராபரனே, உமக்கு எப்போது இனிமேல என்றென்னைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இது திருவார்த்தையை கேட்ட நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கனிகளை கொடுக்கும்படி தேவர்களுக்கு துணை செய்தலும் எங்களுடைய போக்கிய வரத்தை இது முதல் கொண்டு என்றென்னைக்கும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை தந்தல வேண்டும் என்று பணிந்த மனதோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுநாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். ராமனுக்கு ஸ்தோத்திரம்.